காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். மாமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாளைக்கு நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறேன். நீங்க மட்டும் இப்போ என் பக்கத்துல இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஹலோ வாடி. ஏண்டி, உனக்கு ரெஸ்யூம் ரெடி பண்றதுக்கு நான் வெளியே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா ஜாலியா உட்காந்து உன் மாமாவோட போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க. நீ நடத்துமா? ஏய் உட்காருடி, அம்மாவை ஜூஸ் எடுத்து வர சொல்றேன். அதெல்லாம் வந்ததும் 2 டம்ளர் ஜூஸை வாங்கி வாயில ஊத்திட்டு தான் வரேன். ஐயே, இவர் இந்நேரத்தில் கால் பண்றாரு. இவ வேற இருக்காளே. மீனா, ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, எடுக்காம இருக்க. நமக்கெல்லாம் யார் கால் பண்ண போறா? இந்த கஸ்டமர் கேர்ல இருந்தா அடிக்கடி கூப்பிடுவான். லூசு, திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்கு. யாருன்னு பாரு. இங்க போனை கொடு. இது அர்ஜுன் நம்பர்ல. இந்த மீனா, 2 வருஷம் ஆச்சு. என்ன வேணாவும் நடந்திருக்கலாம், எப்படி வேணாவும் மாறி இருக்கலாம். நம்ம தான் வீணா அவரே நினைச்சிட்டு இருக்கோமோ? ஏ லூசு, நீ புலம்புறது இங்க வரைக்கும் கேக்குது. நான் எதுக்கு புலம்புறேன்? நாளா எதுவும் பேசலையே. நம்பிட்டோம். வாய்க்குள்ளேயும் முணங்குறது இங்க வரைக்கும் கேக்குது. அர்ஜுன் தான். லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளு. ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அர்ஜுன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, ஆல் குட். என்ன அர்ஜுன், எப்பவும் ஈவினிங் தானே கால் பண்ணுவீங்க? இன்னைக்கு மார்னிங்கே கால் பண்ணிருக்கீங்க. இல்ல, நாளைக்கு காவியா இன்டர்வியூ போறான்னு சொல்லிட்டு இருந்தல்ல, உங்ககிட்ட தானே ரெஸ்யூம் ரெடி பண்ண சொல்லியிருந்தா. அதுதான் நீ கொடுத்துட்டியான்னு. இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியும்? நீ வேணா அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா அவர் எனக்கு டெய்லியும் கால் பண்ணிடுவாரு. காவியா என்ன பண்றா, காவியா என்ன சாப்பிட்டா, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. அப்புறம் இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டா போல்டா ஆன்சர் பண்ண சொல்லு. பயமோ பதட்டமோ ரெண்டையும் ஃபேஸ்ல காட்டக்கூடாது. இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுதான். அதான் நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்களே, சொல்லுங்க. என்னது புரியல? இல்ல இல்ல, நீங்க சொன்னதே நான் அவகிட்ட அப்படியே சொல்லிடுறேன்னு சொன்னேன். மீனா, ஐஷாக்கா அனிஷ் மாமாலாம் எப்படி இருக்காங்கன்னு கேளு. அனிஷ் அண்ணாவும் ஐஷாக்காவும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கல்ல, என்னாச்சு? டிவோர்ஸா? என்னடி சொல்ற? எதுக்காக? ஏன்லாம் ரீசன் தெரியலடி. ஆனா அர்ஜுன் சொல்லிட்டு இருந்தாரு. மீனா, பக்கத்துல காவியா இருக்காளா? அதெல்லாம் இல்லையே. பக்கத்துல அவ வாய்ஸ் கேக்குற மாதிரியே இருக்கு. ஏன் கேட்காது? உங்க மண்டைக்குள்ள எப்பவும் அவன் நினைப்புதான். அதனாலதான் உங்களுக்கு அவ வாய்ஸ் கேட்கற மாதிரி இருக்கு போல. மீனா, எனக்கு செகண்ட் லைன்ல ஒரு முக்கியமான கால் வருது. நான் கட் பண்றேன், அப்புறம் கூப்பிடுறேன். பாய். அப்புறம் காவியாவுக்கு ஏன் சார்பா ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடு. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? லூசு மாதிரி உளறிட்டே இருக்க. சரி, எனிவே பாய். எனக்கு செகண்ட் கால் வருது, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏண்டி, 2 வருஷமா நானும் அவருமே பேசாம இருக்கோம். நீ எனக்கு அவருக்கு போன் போட்டு பேசிட்டு இருக்க? அரே, நானா பேசுனேன்? இப்ப கூட பார்த்தல, கால் அங்க இருந்து தானே வந்துச்சு. நான் ஒண்ணு 2 வருஷம் ஆச்சுன்னு நீ தான் சொல்ற. ஆனா உன்னை பத்தி ஒவ்வொரு இன்ச்சா அவருக்கு தெரியும். 2 வருஷமும் எங்க போறா, எங்க வாரா, என்ன பண்றான்னு ஒவ்வொன்னா கேட்டுட்டே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க திரும்பவும் பேச்சப்பானா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஹைட்டா போச்சு. ஏய், என்னடி சொல்ற? ஆமாடி, இப்பவே முடிவு பண்ணிட்டேன். நானும் அங்கேயே போறேன். ஹே காவியா, நிஜமாவா சொல்ற? ஆமா, 2 வருஷமா என் நினைப்பு மட்டும்தான் அவருக்கு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எங்க இருந்தாலும் அவர் என்னை பத்தி யோசிச்சுட்டு எனக்காக இவ்வளவு தூரம் செஞ்சிருக்காரு. அதான் முடிவு பண்ணிட்டேன். சூப்பர் டி. ஆனா வீட்ல என்ன சொல்லிட்டு கிளம்புவ? உண்மையை சொல்லுவேன். இந்த 2 வருஷத்துல நானும் அவரை மிஸ் பண்ணேன். எத்தனையோ நாள் கிளம்பி போகலான்னு கூட தோணி இருக்கு. ஆனா அவர் ஒன்று சொல்லுவார்ல, நீ படிக்கணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு. அதனாலதான் அமைதியா இருந்தேன். படிப்பு முடிஞ்சாச்சு, வேலை தானே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் காவியா, இப்ப தாண்டி உருப்படியான முடிவு எடுத்திருக்க. தயவு செஞ்சு இந்த வாட்டியாவது 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. என்னடி சொல்ற? மேரேஜ் ஆயிருச்சா? எப்போ? ஆக்சுவலி 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை மீட் பண்ண வந்தேன், ஞாபகம் இருக்கா? நான் கூட சொல்லிட்டு இருந்தேனே, என்ன ஆசிரமெல்லாம் கூட்டிட்டு போனாருன்னு. ஆமா, ஆனா அன்னைக்கு நீ ஆசிரமம் கூட்டிட்டு போனாரு, அதுக்கப்புறம் எங்களை மீட் பண்ண வந்தேன்னு தானே சொன்னேன். இதுல எங்க மேரேஜ் ஆச்சு? ஆக்சுவலி இந்த சீக்ரெட்டை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக யாருக்குமே சொல்லல. ஏன், நம்ம ஆடியன்ஸ் கூட தெரியாது. ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துருவோமா? ஜூன், ஒன்று கேட்கடா? கேளுங்க நீ. திடீர்னு என்னடா இந்த அவுட்டிங் பிளான்?
சும்மாதான் அண்ணி, வெளியே போய் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு வரலான்னு தோணுச்சு. வெளியே போறதா இருந்தா இவனும் இவன் ஆளும் போயிருப்பாங்க. நம்மளெல்லாம் எதுக்கு சேர்த்து தள்ளி போட்டு கூட்டு போனோம்? ஏதோ சந்தேகமா இருக்கே. சார், கையெழுத்து போடலாம் ஆல்ரெடி தானே? அதெல்லாம் ரெடி தான் சார். ஆல்ரெடி எல்லா ப்ரூஃபையும் முன்னாடியே கொடுத்துட்டேன். நீ உள்ள போய் சைன் போட்டா போதும். ஓகே சார். அர்ஜுன், என்ன நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை அண்ணி, பயப்படாதீங்க. உள்ள ஒரு சைன் மட்டும்தான். சைனா? எதுக்குடா? அதுவும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து சைன் கேக்குற? அம்மா, ப்ரூஃப்லாம் வேற கொடுத்தாச்சுன்னு சொல்றாரு. எங்க ப்ரூஃப்லாம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? அது அது வந்து அண்ணி. அச்சச்சோ, அண்ணன் நம்மள போட்டு விட்டுருவானே. டேய், எங்க ப்ரூஃப்லாம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? அண்ணி, அது வந்து அம்மு தான். அம்மு, சாரி அண்ணி. அண்ணன் தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டான், காவி அண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும், உங்களோட ப்ரூஃப்லாம் வேணும்னு. சாரி அண்ணி, அதான் எடுத்து கொடுத்துட்டேன். எடுத்து கொடுத்தேன்னு சொல்லாத, திருடி கொடுத்தேன்னு சொல்லு. ஏதோ ஒன்று கொடுத்துட்டேன், விடுங்க. என்ன அர்ஜுன், இதெல்லாம் சரியா வருமா? வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அண்ணி, வீட்டிலலாம் யாருக்கும் சொல்ல வேணாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கிறேனே. காவியா, உனக்கு என்ன தோணுது? வீட்டுக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணா தப்பாயிரும், வேணாக்கா. குட்டிமா, பயப்படாத. ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது நம்ம சேஃப்டிக்காக தான். அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்காக மட்டும்தான். வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியப்படுத்த வேணாம். அவங்களா எப்போ நம்மளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்களோ அப்போவே பண்ணி வைக்கட்டும். என்னப்பா, பொண்ணுக்கே சம்மதம் இல்லை போல. நீங்க கூட்டிட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உள்ள சாருக்கு நிறைய வேலை இருக்கு. காவியா, இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. உன்னோட லைஃப் நீ தான் முடிவெடுக்கணும். அர்ஜுன் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். ஆனா நீ நல்லா யோசிச்சுக்கோ. அர்ஜுன் மேல உண்மையாவே உனக்கு நம்பிக்கை இருந்தா அவனை மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னா விட்டுடா. நீங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ணலாம் மாட்டோம். அர்ஜுனே நினைச்சாலும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓ முடிவு தான். குட்டிமா, ஓகே சொல்லுடா. டேய் ஃப்ராடு, சாப்பிட போறோன்னு கூட்டிட்டு வந்து சாட்சி கையெழுத்து போட சொல்ற. இதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? எம்மா தாயி, நீ ஓவர் பில்டப் கொடுக்காத. இதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு உனக்கும் தெரியும். ஓவரா நடிச்சிருவா. சும்மாடி ஒரு பில்டப். லவ் மேரேஜ் ரிஜிஸ்டர் மேரேஜ்னா இப்படி தானே நடக்கும். அப்படியே ஒரு பரபரப்பா. அதான் நான் கொடுத்தேன். உங்க ரிஜிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. குட்டிமா, நீ என்னடா சொல்ற? சரி, ஓகே. என்னப்பா, 2 பேருக்கும் மேரேஜ்ல சம்மதம் தானே? இல்ல ஏன் கேக்குறேன்னா, பொண்ணு முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. அப்புறம் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு எங்க கழுத்து யாரும் வந்து பிடிக்க கூடாதுல. அது என்ன சார் அப்படி கேட்டுப்பிட்டீங்க? நீங்க வேற. சார், சட்டை புட்டுன்னு சைனை வாங்கிட்டு அனுப்புங்க, இல்லைன்னா உங்க உயிருக்கே ஆபத்து. என்னம்மா சொல்ற? ஆமா சார், இவங்க வீட்ல இருந்து வெட்டுறதுக்கு வேல் கம்பு வீச்சருவாவோட ஜீப்பு நிறைய ஆள் வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் சைனை வாங்கிட்டு அனுப்புங்க, இல்லைன்னா உங்க உயிருக்கே ஆபத்து. ஆமா, இப்படிலாம் சொல்றீங்க. நீங்க சைனே போட வேணாம், கிளம்புங்க. நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு நீங்க கர்மாதி பண்ணிடுவீங்க போல. ஆமா சார், அதுவும் நடக்கும். அப்பாடா, அண்ணே அண்ணி ஒரு வழியா சிரிச்சாச்சு. என்ன குட்டிமா, உனக்கு சம்மதம் தானே? உன் விருப்பம் இல்லாம இங்க எதுவும் நடக்காது. எனக்கு சம்மதம் தான் மாமா. அப்புறம் என்ன சார், பொண்ணே சம்மதம் சொல்லியாச்சு. சீக்கிரம். நம்ம நான் பாட்டுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன வெட்டி போட்டாங்கன்னா? சார், அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. சரி தம்பி, சீக்கிரம் கையெழுத்து போட்டு இடத்த காலி பண்ணுங்க. அண்ணி அவர் பாவம், நீங்க மிரட்டின மிரட்டல பயந்துட்டாரு. குட்டிமா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டா இருக்க? இங்க பாரு, அண்ணிலாம் இங்கதான் பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. உங்ககிட்ட கேட்டுட்டு தானே பண்ணேன். இல்ல மாமா, இருந்தாலும் இது தப்பு தானே. அம்மா அப்பாலாம் எவ்வளவு ஆசையோட இருப்பாங்க. பாரு குட்டிமா, இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்காக தான் இதெல்லாம். இந்த விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரிய வராது. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம 2 பேர் ஃபேமிலியோட ஆசீர்வாதத்தோட தான் நம்ம மேரேஜ் நடக்கும். இல்ல மாமா, இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் என்ன பாரு, பாருடி. பொண்டாட்டி பாருடி. ஃபீல் பண்ணாதடி. வேற அழும்போது ரொம்ப அழகா இருக்கியா? அப்படியே இழுத்து வச்சு கிஸ் அடிச்சிட போறேன். ஏன் மாமா, உங்களுக்கு இந்த நேரத்துல கூட காமெடி கேக்குதுல? காமெடியா? சீரியஸா சொன்னடி. வேணா பக்கத்துல வரேன், பாக்குறியா? ஆமா, சும்மா இருங்க. அக்காலாம் இங்கதான் பாத்துட்டு இருக்காங்க. மாமா. குட்டிமா, இங்கே நில்லு. அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு வரேன். என்ன, அப்ப நம்ம போகலையா? இல்லடா, உன்னை வேற ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். எங்க? எங்கன்னு யோசிச்சுட்டே இரு, வந்து சொல்றேன். அண்ணே கிளம்பலாமா? சதீஷ்,
உன்னோட கார் கீதா என்னோட கார்ல அண்ணியையும் அம்முவையும் வீட்டில் ட்ராப் பண்ணிரு. டி அர்ஜுன் எருமை, என்ன பாதியில எங்களை கழட்டி விடுற? எங்க அர்ஜுன் போற? வேற எங்க, ஹனிமூன் தான். சே அண்ணி சும்மா இருங்க. இங்கே பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஆர்ஃபனேஜ் ஒன்று இருக்கு, அங்கே காவியாவை கூட்டிட்டு போயிட்டு வரலான்னு பார்த்தேன். நல்ல விஷயம் தான்டா, போயிட்டு வா. காவியா, அப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ், அனாத ஆசிரமத்துக்கு போய் விருந்து வச்சாச்சு. சோ எல்லாம் முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க, அப்படித்தானே? அடி கள்ளி, இந்த விஷயத்தை இத்தனை நாளா மறைச்சிட்டே. ஏண்டி இதை அப்பவே சொல்லல? அப்பவே சொல்லியிருந்தா நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்போம். 2 வருஷம் கழிச்சு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஊரறிய மேரேஜ் பண்ணணுங்கிறதான் அவரோட ஆசை. ஸோ அதுபடியே இதை சீக்கிரட்டாக வச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கலான் இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளேயும் அர்ஜுனோட அம்மா என்னென்னமோ பண்ணி லைஃபே போச்சு. இன்னைக்கு ஐசக்காவை பேசும்போது என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் அதெல்லாம் அர்ஜுனோட அம்மா சொல்லி தான் நான் செஞ்சேன்னு யாருக்குமே தெரியாது. ஃபீல் பண்ணாத காவியா, அதான் இப்போ அர்ஜுனை பார்க்க போகிறேன்னு சொன்னீல, சீக்கிரம் எல்லாம் மாறிடும். சரி, எப்போ கிளம்புற? இன்னைக்கே கிளம்பலான் இருக்கேன். பாரு. ஹே காவியா, ஆல் தி பெஸ்ட் டி. இந்த வாட்டியாவது அவரை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துரு. என்ன சார், இன்ஸ்பெக்டர் உங்களை எடுத்து வாங்கிட்டு இருக்காரு? அப்படி என்ன பெரிய கேஸா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன ஃபோர்ஜரி கேஸ் தான். அதுக்கா இப்படி போட்டு சாத்திட்டு இருக்காரு? ஆர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல. ச்சே, சார் ரொம்ப சாஃப்டா பேசுவாரு. இப்பதான் கொஞ்ச நாள் இப்படி கிறுக்கு பிடிச்சு தெரியறாரு. எதனால? 4 மாசத்துக்கு முன்னாடி அவர் பொண்டாட்டிக்கு இவருக்கு ஏதோ பிரச்சனை. அவர் பொண்டாட்டி டிவோர்ஸ் கேட்டுருச்சு. அதுல இருந்து இந்த மனுஷன் இப்படிதான் இருக்காரு. மொத்த டென்ஷனையும் இங்க வந்துதான் காட்டுவாரு. எப்ப பார்த்தாலும் மூஞ்ச வேறப்பா வச்சுட்டு இருப்பாரு. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நாள் அவர் மூஞ்சில சிரிப்ப பார்த்ததே இல்ல. ஆமா, இப்படி ஒரு முரடங்கிட்ட எவதான் இருப்பா? சேச்சே, அப்படிலாம் இல்ல. சார் ரொம்ப நல்லவர், ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனா என்ன, போலீஸ்கார புத்தியில அதையே போய் வீட்டுல காட்டிட்டாரு. பொண்டாட்டி ஏதோ சந்தேகப்பட்டிருப்பார் போல, அதுதான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு. ஏய், சார் வந்துட்டாரு. என்ன 2 பேரும் நல்ல ஊர் கதையெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க போல. சார் அதெல்லாம் இல்ல சார், சும்மா ஸ்டேஷன் பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். ராபர்ட், நேற்று ஒரு கேஸ் ஃபைல் எடுத்து வைக்க சொன்னேன், எடுத்து வச்சிட்டீங்களா இல்லையா? சார் சாரி சார், இப்போ எடுத்து வச்சிடுறேன். சொல்ற ஒரு வேலையும் உருப்படியா செய்யறது இல்ல. சரி, ஒன்று பண்ணுங்க, 2 பேரும் வெட்டி கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு பொறுமையா ஃபைலை தேடி எடுத்து வைங்க. எஸ் சார். என்ன, அவர் தானே பொறுமையா தேடி வைக்க சொன்னாரு, எதுக்கு இப்படி முறைச்சு நிக்கிறாரு? இந்தாங்க சார் ஃபைல். ம் சச்சோ, என் குட்டிமா எதுக்கு அழுகுறாங்க? தூக்கம் வந்துருச்சா? தூங்குங்க தூங்குங்க. ஆராரோ ஆரிராரோ அம்புலிக்கு நேரிவரோ உச்சுப்பட்டா நோகுமனு மூச்சடக்கி முத்தமிட்டேன். நிலவுப்பட்டா நோகுமனு நிலவடங்க முத்தமிட்டேன். தூங்காமணி வீலக்கே தூங்காம தூங்கு கண்ணே, ஆசைகள் வீலக்கே அசையாம தூங்கு கண்ணே. ஆராரோ ஆரிராரோ. சோஃபி தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஏங்க, இவளை கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க, நான் கீழே போயிட்டு வந்துடுறேன். எங்க ஓடுற? இப்பதான் இவளை தூங்க வச்ச, கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு இருக்கலாமே. இருங்க, வந்து பேசுவோம். என்ன சோஃபிமா, மார்னிங் முழுக்க ஒர்க்குன்னு போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்து 2 பேர் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. நீ இப்பவும் ஓடிட்டா நான் என்ன பண்றது? இல்லைங்க, மார்னிங் காவியா கால் பண்ணா, இங்கே தான் வரேன்னு சொன்னா. எப்படியும் நேரம் வந்திருப்பா, அதான் கீழே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். காவியாவா? என்ன திடீர்னு? வேற எதுக்காக வரப்போறா? அர்ஜுனுக்காக தான். தான் சொல்றேன், உள்ள நுழைஞ்சதும் நேரா அர்ஜுன் ரூமுக்கு போயிடுவா. இப்போ அர்ஜுன் இருக்கிற நிலைமைக்கு அவ பார்த்தா அவ்வளோதான். ஆமா, நீ சொல்றதும் கரெக்டு தான். அவளை பார்த்து பேசி எப்படியாவது தேஜ் ரூமுக்கு அனுப்பிடணும். நீங்கள் பாப்பாவை பார்த்துக்கோங்க, இப்போ வந்துடுறேன். சோஃபிமா, பாப்பா அழுதா என்ன பண்றது? கூட சேர்ந்து உட்காந்து நீங்களும் ஆளுங்க. பின்ன என்னங்க, பக்கத்துலேயே ஃபீடிங் பாட்டில் இருக்கு பாருங்க, எடுத்து கொடுங்க, குடிச்சிட்டு அவளே தூங்கிடுவா. பாப்பா பிறந்து 1 வருஷம் ஆச்சு, இன்னும் உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இருங்க, ஒரு 10 நிமிஷம் தான், வந்துடுவேன். வா காவியா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, நல்லா தான் இருக்கேன். அப்புறம் காவியம்மா, என் அண்ணா அண்ணிலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க தே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஏத்தே, மாமா எங்க?
இது வரைக்கும் மாமாவை நான் பார்த்ததே இல்லை. நம்ம ஊர்ல இருந்தப்போ கூட மாமா வந்ததே இல்லைல்ல. ஆமாடா, அவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு லேட்டாக தான் வருவார். நீ அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிக்க மாட்டேன். அதனால இப்போ போய் தேஜ் ரூம்ல தூங்கு, காலையில் எழுந்திரிச்சு பேசிப்போம். தேஜ் ரூமா? தேஜ் ரூமுக்கு நான் ஏன் போகணும்? அப்புறம் அத்தை வந்ததுமே கேட்கணும்னு நினச்சேன். பாப்பா வேற வீட்டில் இருக்கா, மேலே என்ன ஒரே சத்தமாக கேட்குது? அது ஒன்றும் இல்லைடா, அர்ஜுன் தான் சாங் போட்டு கேட்டுட்டு இருக்கான். மாமாவா? ஓ, அப்போ அதுதான் எங்க ரூமா? சரி, நான் போய் தங்கிக்கிறேன். ஏய் காவியா, வேணாம். இப்போ அர்ஜுன் இருக்கிற நிலைமைக்கு நீ போக வேண்டாம், காலையில் பார்த்துக்கலாம். என்ன நிலைமை? அதெல்லாம் முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ நான் பழைய காவியாவா வரல, இப்போ நான் வந்திருக்கிறது இந்த வீட்டு மருமகளா. தங்கம், நீ எப்பவுமே இந்த வீட்டு மருமக தான். அத்தை, நான் அதை சொல்லலை, உங்கள் பையனோட ஒய்ஃபாக வந்திருக்கேன். என்ன கன்ஃபியூஸ் பண்ணுற? உங்கள் 2 பேத்துக்கு தான் இன்னும் மேரேஜ் ஆகலையே. ஆன்ட்டி, 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேத்துக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சிட்டோம். என்னடா சொல்கிற? மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா? எங்க யார்கிட்டயுமே சொல்லல. இல்லத்த, மாமா தான் சீக்கிரட்டா இருக்கட்டும்னு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. என்ன ஐஷுமா, நீயே என்கிட்ட மறைச்சிட்ட? இல்லத்த, அந்த நேரத்துல இருந்த சிச்சுவேஷன் அப்படி, அதனால மேரேஜ் பண்ணி வச்சோம். ஆனா அர்ஜுனோட ஆசை ஊரறிய மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதா, அதனாலதான் இதை அப்படியே சீக்கிரட்டா வச்சிருந்தோம். ஏன் காவியம்மா, என் பேரப்பிள்ளை எந்த ஸ்கூல்ல படிக்குது? என்னத்த இப்படிலாம் கேக்குறீங்க? உங்களுக்கு கல்யாணமானதும் எங்களுக்கு தெரியல, குழந்தைக்கு இது எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லிரு. இந்த வயசுக்கு மேல என்னால அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியெல்லாம் தாங்கிக்க முடியாது. அதெல்லாம் இல்லத்த, இவ்வளோ ஆசைப்பட்டா வேணா இன்னும் ஒரு 10 மாசம் டைம் கொடுங்க, ரெடி பண்ணிடலாம். சரி, ரைட்டு, ஒரு முடிவோட தான் வந்திருக்க போல. சரி சரி, நீங்க எல்லாரும் உங்க வேலையை பாருங்க, நான் என் மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் அனிஷ் மாமா எங்க? அவன் எங்கன்னு அவங்கிட்டே போய் கேட்டுக்கோ. அனிஷ் மாமாவை பத்தி பேச்சு எடுத்ததுமே ஐசக்கா இப்படி கோச்சிட்டு போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அவ சும்மா தான் போறா. மாமாவை பத்தி பேசுறது கூட பிடிக்க மாட்டேங்குதுன்னா அந்த அளவுக்கு இந்த வீட்டில் என்ன நடந்திருக்கும்? சரி, நீங்க தானே இருக்க போறோம், அதை அப்புறம் கவனிச்சுப்போம். இப்ப போய் மாமாவை மீட் பண்ணுவோம். அப்புறம் சோஃபியாக்கா, மச்சான், குட்டி பாப்பாலாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்னடா, சூப்பர். இப்பதான் கஷ்டப்பட்டு தூங்க வச்சுட்டு வரேன். தூங்குற குழந்தைய டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதனால பாப்பாவை காலையில பாக்குறேன். சரிடா. காவியா, மேல தேஜ் ரூம் இருக்கு, நீ அங்க தங்கிக்கோ. என்னத்த இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்பவும் தேஜ் ரூம்ல தங்க சொல்றீங்க? நான் என் மாமா ரூம்ல தான் இருப்பேன். அம்மா இரு, உன்னை வேண்டான்னு சொல்லல, ஆனா அவனை காலையில போய் பாரு, இப்ப வேணாம். என்ன ஓவர் பில்டப்பா இருக்கு? இப்ப போனா என்ன, நான் போக தான் போறேன். சொல்ல சொல்ல கேட்காம போறா. இடுங்கத்த, அர்ஜுன் தானே, அவளே சமாளிச்சுக்குவா. பேச்சு கொடுக்கலாமா வேணாமா? இன்னொரு 2 மாசம் தான் இருக்கு. எப்படி இவ மனசை மாத்துறது? இவ்வளோ கோவமா இருக்கா? என்ன? அத கொஞ்சம் சாஃப்டா கேட்கலாம்ல? என்னால இப்படிதான் கேட்க முடியும். என்னன்னு கேட்டேன். கொஞ்சம் தனியா பேசணும். நான் வேணா நினைச்சு வெளியே போட்டுமா? இந்த மொக்க ஜோக்குக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. இல்ல, உன்கிட்ட தான் கொஞ்சம் தனியா பேசணும். சாரி, நாட் இன்ட்ரெஸ்டட். ப்ளீஸ் ஐஷு, ஒரு 5 மினிட்ஸ். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு, எனக்கு தூக்கம் வருது. டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 6 மந்த்ஸ் சேர்ந்து வாழ சொன்னாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, அதே எதுக்கு திரும்ப பேசிட்டு இருக்க? இல்ல ஐஷு, இன்னையோட 4 மந்த் முடிய போகுது. சரி, அதுக்கு இந்த முடிவு அவசியம்தானா? தப்பு பண்ணதான் ஐஷு, ஆனா அதை திருத்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கூட. இதுக்கப்புறமும் உங்ககிட்ட ஆயுசு முழுக்கவும் நான் சாரி கேட்க ரெடியா இருக்கேன். நீ எந்த சுச்சுவேஷன்லயும் அப்படி ஒரு தப்பை நான் செய்ய மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் டிசிஷனை மாத்திக்கோயேன். பேசிட்டியா? என்ன ஐஷு, நான் இவ்வளோ பேசியிருக்கேன், எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற. என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிற? நான் எடுத்த முடிவுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. இவகிட்ட பேசுறது டைம் தான் வேஸ்ட். அனீஷ், திரும்பவும் கோவப்படாத. உன் கோவத்தால தான் நீ இந்த நிலைமையில நிக்கிற. அவகிட்ட சாஃப்டா பேசி தான் காரியத்தை சாதிக்க முடியும். ஐஷு, சாரி டி. கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுறியா ப்ளீஸ்? தூங்குனதுக்கு அப்புறம் நீ ரூம்குள்ள வா. இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்கு. இதுக்கப்புறமாவது நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். கேட்கறதுனால நான் இழந்ததை உன்னால திருப்பி கொடுக்க முடியாது அனீஷ். நீயா? ஆமா, நீ எப்படி இங்க வந்த? என்ன இப்படி உளறிக்கிட்டு இருக்காரு? ட்ரிங்க்ஸ்லாம் பண்றாரு, இவருக்கு இந்த பழக்கமே கிடையாது. எப்படி வந்துச்சு? ஏங்க, இது என்ன பழக்கம்? என்ன பழக்கம்? நல்ல பழக்கம் தான்.
ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்னு தப்பா? இன்னும் வாயெல்லாம் இப்படி வளருது. கடவுளே, இதுக்காக தான் அக்கா தடுத்தாங்களா? அர்ஜுன், என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? ஐயே, இவ்வளோ மோசமாயிட்டாரு. அன்னைக்கு ஃபோனில் பேசும்போது நல்லா தானே இருந்தாரு. அர்ஜுன், எப்போ இருந்து உங்களுக்கு இந்த பழக்கம்? அதுவா, அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வளர்த்தவ இருக்கால, அவ எனக்கு பண்ண துரோகம். அவ எனக்கு பண்ண துரோகத்தினால நான் குடிக்க ஆரம்பித்தேன். அது அப்படியே தொடர்ந்து அடுத்த நாள்னு குடிக்க ஆரம்பிச்சேன்னா அப்படியே போயிடுச்சு. இன்னும் இப்படி வளர்றாரு. இனிமே இதெல்லாம் இவர் குடிக்க விடக்கூடாது. ஏய், என்ன பண்ற? நீ எடுத்து குடிக்க போறியா? சீ, இந்த கருமத்தை நான் வேற குடிக்கணுமா? உடைச்சிட்டியா? நீ உடைச்சா என்னால் குடிக்க முடியாதா? என்கிட்ட தான் நிறைய பாட்டில் இருக்கே. அம்மா, கிளாஸ் கால்ல குத்தி இருப்பீங்க. வாங்க. ஏய் மாமா, கீழே கிளாஸ் கிடக்கு. என்ன இப்படி இருக்கீங்க? தடுமாறி விழுற அளவுக்கு. யாரு? நான் தடுமாறி விழுந்தனா? நீ தான் விழுந்த. நான் ஒன்று தாங்கி பிடிச்சிருக்கேன். ஐயே, நீ ஏன் உங்களுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிப்பருவ மாமா, எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஏய், 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே கண்ணு, அதே மூக்கு, அதே லிப்ஸு. ஷோ, முடியல. நீங்க படுங்க. இந்த போதையை விட உன் பார்வையில் இருக்கிற போதை வேற லெவல். சரி சரி, படுங்க போங்க. ஏய், நீ என் பொண்டாட்டி தானே? இதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? பரவாயில்லையே. அப்புறம் ஏண்டி தூரமாக உட்காந்துருக்க? கிட்ட வா வா வா. கிட்ட வந்துட்டேன், சொல்லுங்க. ஏண்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி கோச்சிட்டு போனேன். என்னைய தேடி வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா? இவ்வளோ போதையிலையும் நம்மளை கேட்க வேண்டிய கேள்வியை மட்டும் மறக்காம கேட்குறாரு. சாரி மாமா. சிச்சி, நீலாம் என்கிட்ட சாரி கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீ வேற, நான் வேற இல்லை. நீ என் பொண்டாட்டி. ஸோ நோ சாரி, நோ தேங்க்ஸ். ஓகே? ஓகே ஓகே. சரி மாமா, நீங்கள் தூங்குங்க, காலையில் பேசிக்கலாம். அதெல்லாம் முடியாது, இப்போவே பேசணும். ஏன் குட்டிமா, நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் ஒரு தடவை கூட ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலை. ஐயோ, இவர் மைண்ட் என்ன இப்படிலாம் போகுது? அவ்யா, உஷாரா இருந்துக்கோடி. என்ன குட்டிமா, உனக்கு ஓகே தானே? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஓகே தான் சொல்லுப்ப. மாமா, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். அப்புறம் நீங்கள் தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ரொம்ப பிகு பண்ணாதடி, கிட்ட வாடி. ஐயே, பேசாமல் மூடிட்டு தேஜ் ரூம்லேயே இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் வந்து சிக்கிட்டோமோ? மாமா, நீங்கள் தூங்குங்க, நான் தேஜ் ரூமில் தங்கிக்கிறேன். காலையில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம். அதெல்லாம் முடியாது, நீ இங்கே தான் இருக்கணும். நீ என் பொண்டாட்டி, அப்போ நீ என் ரூமில் தானே இருக்கணும். ரைட்டு, இன்னைக்கு ஒரு ஃபார்மில் தான் இருக்கார் போல. காதடி. ஆமா, நீ எப்போ என் ரூம்குள்ளே வந்த? என்ன ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி இப்போ கேட்குறாரு? ஆமா, வந்தது கூடவே உங்களுக்கு தெரியல? ஏய், தள்ளி போடி. திடீர்னு இந்த மக்களுக்கு என்னாச்சு? ஏய், அன்னைக்கு நீ என் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னையும் அண்ணியும் பற்றி தப்பாக பேசினல்ல, அவங்க கிட்ட சாரி கேட்டதுக்கு அப்புறம் தானே நீ என்கிட்ட வரணும். இப்போ எதுக்கடி வந்த? இவ்வளோ நேரமும் நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, இப்போ என்னாச்சு? ஏய், சொல்லடி, என் அண்ணிக்கிட்ட சாரி கேட்டியா இல்லையா? இப்போதான் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது போல. எந்திரிச்சு போடி அங்கிட்டு. முடியாது, என்ன பண்ணுவீங்க? ஏய், போப்பாரியா இல்லை எல்லாரையும் கூப்பிடட்டுமா? கூப்பிடுங்க, எனக்கு என்ன பயம்? நான் உங்க பொண்டாட்டி, நான் இங்கே தான் பார்ப்பேன். ஏய், வெளியே போடி. நானும் போக முடியாதுப்பா, நான் தூங்க போகிறேன். ஏய், வெளியே போன்னு சொன்னா ஏன் தோல்ல சாஞ்சு தூங்கிட்டு இருக்க? வெளியே போடி. 2 வருஷத்துல இவர் இப்படி இருக்காரு. ஒரு பக்கம் ஐசக்கா, இவர் இப்படி இருந்தா ஐசக்கா பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களே அமைதியாக இருக்காங்க. ஐசக்கா சொல்லியிருந்தா இவர் எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. அவங்க எதுவுமே சொல்லலையா? என்ன நடந்துட்டுருக்கு? அனிஷ் மாமாக்கும் ஐசக்காக்கும் என்ன பிரச்சனையாக இருக்கும்?
திடீர்னு தேஜு லைஃபையும் அப்படியாச்சு. 2 வருஷமா உங்கள் யாரை பற்றியுமே யோசிக்காமல் இருந்துட்டேன் மாமா. ஆனால் இனிமேலும் அப்படி இருக்க மாட்டேன். நீங்கள் வேணா பாருங்க, எல்லார் லைஃப்பையும் பழைய மாதிரி மாற்றி காமிக்கிறேன். ஏய், உன்னை தாண்டி வெளியே போன்னு சொன்னேன். தூங்கிட்டேன் அர்ஜுன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உன்னிருக்கத்திலே என்னாயுள் வரை உன்னரைப்பினிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே 7 ஜென்மம் வாழ்ந்திருப்பேன்.